வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பொம்மரில்லு பாஸ்கர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பெங்களூர் நாட்கள் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பெங்களூர் நாட்கள் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, மலையாளத்தில் வெளியே வந்த பெங்களூர் டேஸோடைய கதை தான் இது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த படம் ஒரு ரீமேக் படம்ன்றதுனால அந்த ஒரிஜினல் படத்தோடு இந்த படத்தை ஒப்பிடாமல் பார்க்க முடியல. ஒரிஜினல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, வெறும் மைனஸ் மட்டும்தான் இருக்குது. மைனஸ் அப்படின்ட்டு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நடிகர் நடிகைகள் தேர்வு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. ஒரு ரீமேக் படத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தோடைய கதை கொஞ்சம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த படத்துடைய கதைப்படி ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்தே 2 ஃப்ரெண்டுங்க இருப்பானுங்க. அவங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, சொந்தக்காரங்களும் கூட. அந்த 3 பேருமே பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமும் ரொம்ப க்ளோஸாகவே இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் ஹீரோயினுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருவாங்க. இந்த மாப்பிள்ளை பார்த்த உடனே மாப்பிள்ளை வந்து இந்த 3 பேருடைய அந்யோன்யத்தையும் கெடுத்துருவானோ அப்படின்ற பயம் நம்ம படம் பார்க்கும்போதே நமக்கே தோணும். அந்த அளவுக்கு இவங்களுடைய நட்பு அவ்வளோ நல்லா இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் தமிழ் படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் பாபி சிம்ஹா, ஆர்யா எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களை பார்த்தாலே இவங்க தான் இந்த பொண்ணை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் தான் நமக்கு வருதே தவிர, அந்த அந்யோன்யமே கொஞ்சம் கூட வர மாட்டேங்குது நமக்கு. இது படம் முழுக்க இருக்கும்போது இந்த படத்தை நம்ம முழுமையாகவே புறக்கணிக்க வேண்டியதாக இருக்குது, ரசிக்கவே முடியல. அப்புறம் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அந்த படத்தை தான் அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மையக்கதை, அதை ஒட்டி கிளைக்கதைகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு மையக்கதையும் அப்புறம் படத்தில் வர்ற ஒரு கேரக்டருக்கும் தனித்தனியாக ஒரு கதையும் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கேரக்டர்லாம் படத்திலே ஒட்டாததுனால தனித்தனி கதையாகவே தெரியுது நமக்கு பார்க்க. அப்புறம் பெங்களூர் டேஸ் படத்தை பார்க்கும்போது படத்தில் ஒன்றும் பெருசாக குறைகள்லாம் தெரியல. அதே படத்தை அப்படியே தமிழில் பார்க்கும்போது நிறைய குறைகளும் படம் ரொம்ப அந்நியமாகவும் தெரிஞ்சுது. என்னடா விஷயம் அப்படின்னு உட்காந்து யோசித்து பார்த்தா, பெங்களூர் டேஸை நம்ம மலையாளத்தில் பார்த்தோம். அது நமக்கு கலாச்சாரத்துக்கு பொருந்தாத பல விஷயங்கள் அதில் இருந்தது. வேறு மொழி படம்ன்றதுனால அதை ஏற்றுக்கிட்டோம். அதே படத்தை அப்படியே தமிழில் எடுக்கும்போது அது நமக்கு கலாச்சாரத்தில் பொருந்தாத பல விஷயங்கள் வரும்போது நமக்கு ரொம்ப அந்நியமாக தெரியுது இந்த படம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூர் டேஸ் படத்தை விட இந்த படத்துடைய பட்ஜெட் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால நிறைய செலவு பண்ணி கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க படத்தை. மேக்கிங்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம மேலே சொன்ன குறைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தா கூட பெரிய அளவில் எந்த திருப்தியும் கொடுக்கல. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.